என் பேர் சோமசுந்தரம். சரி. தென்காசில இருந்து வரேன். சக்தி இல்லைங்களா? வெளியே போயிருக்கா? இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. சொல்லுங்க. சக்தி எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. யாரோ கதிர்வேலன்னு சொல்லுங்க. கதிர்வேலு ஏன் புள்ளதான், இது அவன் பொண்டாட்டி. அப்படின்னா நீங்க தான் அண்ணாச்சியோட? ஆமாங்க, அவர் என் வீட்டுக்காரர் தான். சொல்லுங்க. அண்ணாச்சி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரி. அவரு எங்க ஊர்ல கொஞ்ச நாள் சர்வீஸ்ல இருந்தார். அவர் மேல எங்க ஊர் மக்களுக்கு அவ்வளவு மரியாதை. அப்படியா? சரிங்க. கதிர்வேலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? கதிர்வேல் பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அதை உறுதி பண்ணிக்க முடியல. உண்மை என்னங்கிறது தெரியாம எதையாவது சொல்லி நான் குழப்ப விரும்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, கதிர் உயிரோட தான் இருக்காரு. அத்தை, நம்ம வேண்டுதல் வீண் போகல அத்தை. அம்மன் நம்மள கைவிடல. அப்போ அவரு சீக்கிரமாவே கிடைச்சிருவாரு இல்ல? கட்டாயமா அவர் சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் இங்க தேங்காயோட ஏத்திட்டு வந்தேன். சரி. அப்படியே சக்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சக்தி வந்தா சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போங்களே. இல்ல பரவாயில்லமா, இருக்கட்டும். அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க. வரமா. ரொம்ப நன்றிங்க. வரமா. வாங்க. தேனு, அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரோட தான் இருக்காரு. சந்தோஷம். சரிவா. ஏன்பா நீங்க சொன்னீங்க தானே இவர் அவங்க அம்மாவுக்கு ஜாமீன் கையெழுத்து கூட போடாம இருந்தாரு. ஒருவேளை நாளைக்கு அவங்க அம்மா வந்து இவரை கேள்வி கேட்டாங்கன்னா இவர் என்னப்பா பதில் சொல்லுவாரு? ஏமா அதுக்கு பயந்துகிட்டு ஒரு ஷூரிட்டி போட்டா நாளைக்கு இவங்க அம்மா எங்கேயாவது போயிட்டா அப்புறம் போலீஸ் இவரை தானே தூக்கி ஜெயில போடும். ஐயோ, அதெல்லாம் சரியா வராது. அதனாலதான் கையெழுத்து போட வேணாம்னு நானும் சொன்னேன். ஆனா அவங்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுப்பா ரொம்ப பயமா இருக்கு. அதுலயே இவர் அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏய் சின்ன பொண்ணு, எப்படி எங்க அம்மா வெளில வர போறதில்ல? எதுக்கு இப்ப தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? அப்படியே வெளியே வந்தாலும் அந்த அம்மாவால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற சின்ன பொண்ணு. மைதிலி என்ன பேசுற? இவர் அம்மாவால தான் சக்தியோட அம்மா அப்பாவே செத்து போனாங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளவு பெரிய ஆள் அண்ணாச்சி அவரே ஜெயில வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கே. அப்போ எல்லா வேலையும் செஞ்சது உங்க அம்மா தாங்கிறது உண்மைதானா ராஜதுரை? என்ன மைதிலி என்னமோ ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற, சின்ன பிள்ளை மாதிரி. யாருமா? அங்க என் மாமியாரு. மாமியாரா? பேசாதீங்க. ஏன்? சும்மா இருங்க அத்தை.
அம்மா வாங்கம்மா. நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டேல்ல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நானே உங்களை வந்து பார்க்கலாம் தான் இருந்தேன். பெத்த பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு மத்தவங்க உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அம்மா அம்மாவும் அப்பாவும் ஜெயில இருக்கிறாங்களே, அவங்க 2 பேரையும் போய் பார்க்கலாம், எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும்னு தோணல உனக்கு? ஏன் போய் பார்க்க வேண்டான்னு உன் பொண்டாட்டி தலையண மந்திரம் போட்டாளா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அம்மா உள்ள போய் பேசலாமா? வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு வரல, நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடவள கூப்பிடு. அடேங்கப்பா, மாமியார பார்த்ததும் என்ன மரியாதை, எவ்வளவு பவ்யமா வராப்பார். வாங்கத்த. ஆ கேக்கல, வெறும் காத்துதான் வருது, வார்த்தைய காணோம். மாமியார் கிட்ட அவ்வளவு பயம், அத நான் நம்பணும். இல்ல, ஏய், ரொம்ப தான் நடிக்கிற. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் நானு. என்கிட்டே வா. அத்தை 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 வாசல்ல என்ன பார்த்ததும் அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட. ஆ? என் வீட்டுல இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்குவ மறந்து போச்சா? ஆ? அத்தை, ஜெயில இருக்க என் புருஷனை பார்க்கணும்னு எத்தனை முறை என்கிட்ட கெஞ்சின, அதெல்லாம் இப்ப மாறி போய் என் மகனே என்ன பார்க்க அனுப்ப மாட்டேன்னுட்டல்ல. புருஷனை முந்தானிலே முடிஞ்சு போட்டு வச்சுப்பீங்களோ? அம்மா என்னம்மா வெளியே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்கம்மா. இன்னைக்கு நானே தெருவுல வந்து நின்னுட்டேன். இருந்த வீடு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது நிக்குதே காரு, இதுவும் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. போற போக்க பார்த்தா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துரும். பயப்படாதீங்க, பிச்சை கேட்டு உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட மாட்டேன். அம்மா என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? பேசாம உன்ன மாதிரி புள்ளைய பெத்தா இப்படித்தானே பேசி ஆகணும். இதுதானே நிலைமை. மகாராணி மாதிரி இருந்த, ரோட்ல நடந்து போற போலீஸ்காரன் கூட என்ன பார்த்தா வணக்கம் சொல்லிட்டு போவான். ஆனா இப்ப ஒரு வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டேங்கிறா. காரணம் ஒரு பொட்டச்சி பண்ண வேலை. அத நீ இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன்னா அவ ஒண்ணும் பண்ணல பாரு, அந்த தைரியம். ஆனா அறகுற அறிவோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் மக ரமாமணி, அவ இப்ப எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன ஜாமீன்ல எடுக்கணும்னு ஏற்பாடு பண்றா. ஆனா நீ பல முறை வக்கீல் உனக்கு போன் பண்ணியும் அவருக்கு சரியான பதிலே சொல்லல. நீ நேர்ல உங்ககிட்ட கேட்டும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிருக்க. ஏன் பயம்? உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம்? அப்படிலாம் இல்லம்மா. அதே பயம் எனக்கு இருந்து நீ பிறந்தப்ப உனக்கு பால் கொடுத்தா என் மார்பு வலிக்குமோன்னு நான் நினைச்சிருந்தா நீ இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பியா, ஆளாயிருப்பியா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அசராம நிக்கிறியே, நீ எல்லாம் என்னடா புள்ள? ஏய், மாமியாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, புருஷனுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு புடிச்சு வச்சிருக்கியே.
இவன் ஊரையே ஏமாத்திட்டு உள்ள போயிருக்கும் போது அத்தே என் புருஷனை காப்பாத்துங்கன்னு வந்து நின்னியே, கண்டவன் கால்ல விழாத குறையா பணத்தை வாங்கி மூஞ்சில வீசி எரிஞ்சதுனாலதான் மறுபடியும் உன் புருஷன் உனக்கு கிடைச்சான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய், மன்னிக்கிறதுனால எதுவும் மாற போறதில்லடா ராஜோதர. நடந்தது நடந்து போச்சு. அம்மாவுக்கு ஒண்ணுன்னா புள்ளைக்கு வலிக்கணும், ரத்தம் கொதிக்கணும். அதுதான் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அது இல்லைன்னு ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? அம்மா புள்ள உறவு, மரியாதை, பாசம். நீதான் இப்படின்னா துரப்பாண்டி புத்தி சரியா தெளியாத நிலையில கூட அந்த சக்திக்காக தான் சாட்சி சொல்ல வந்தான். பெத்தவளையே அவனுக்கு சரியா தெரியாம போயிடுச்சே. என்ன பாவம் பண்ணனு? 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தும் ஒண்ணு கூட எனக்குன்னு இல்லாம ஆயிடுச்சே. சொல்லுவாங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையாவது பெத்துக்கணும். தலைமாட்டுல உட்காந்து அழறதுக்கு அதுதான் உறவுன்னு. அது எவ்வளவு உண்மைன்னு என் மக நிரூபிச்சிட்டா. அது ஒண்ணு போதுண்டா, என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நல்லா இருங்க. அம்மா அம்மா சம்மதியம்மா. சம்மந்தி இருக்கீங்களா? ஊர்ல இல்லையோன்னு நினைச்சேன். அழகு போல இப்படி சம்பந்தம் பண்ணிட்டு எந்த சம்பந்தமும் இல்லாம அப்படியே நிக்கிறீங்களே, என்ன சம்பந்தி சமாச்சாரம்? இல்ல சம்மதியம்மா, நீங்க தப்பு பண்ணிட்டு யோவ்! ஊர்ல உலகத்துல யார் தப்பு பண்ணல? யார் தப்பு பண்ணல? எத்தனையோ கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன்லாம் பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்த்து சலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை ஆகணும்னா எவன் கால வேணாலும் விழுவீங்க. ஆனா சம்பந்திய வந்து பாக்குறதுல மட்டும் கொஞ்சம் சங்கடம் இருக்கு. உங்களை சொல்லி என்ன, பெத்த புள்ள அவனுக்கே என் மேல அக்கறை இல்ல. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அம்மா என் பேரு ஆமாம்மா, உங்க பேர் என்னம்மா? வாங்கம்மா, உள்ள வந்து பாருங்கம்மா. ப்ளீஸ்மா. அம்மா வாங்கம்மா. வாங்க. ஏய், போய் குழந்தை கொண்டா. போமா, சீக்கிரம் கொண்டா. அம்மா உள்ள வந்து பேரனை பார்த்துட்டு போகுமா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போகுமா. அம்மா உங்க பேரனை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போகுமா ப்ளீஸ்மா. யார் வேணா போடா. அம்மா 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 பேரனை பார்த்துட்டு போகுமா. சின்ன பொண்ணு கொஞ்சம் கொண்டா. சம்மதியம்மா, சம்மதியம்மா. அம்மா சம்மதியம்மா. அம்மா நான் கேட்கமா பேரனை பார்க்கணுமா. அம்மா நில்லுங்கம்மா ப்ளீஸ். சம்மதியம்மா. போகாதீங்க. சம்மதியம்மா. சம்மந்தியம்மா. நான் போய் சாவி வாங்கிட்டு வரேன். டேய் வாடா. அண்ணா அண்ணா அம்மா எப்பனா வருவாங்க? அப்பா அம்மா கூட்டிட்டு வருவாரு. டேய் தினேஷ், நம்ம ஒன்று பண்ணலாமா? என்னண்ணா? அம்மா வந்துட்டாங்கன்னா தாத்தா பார்க்க அனுப்ப மாட்டாங்க.
அதனால அம்மா வர்றதுக்குள்ள நம்ம தாத்தா போய் பார்த்துட்டு வரலாமா? சரிண்ணா. இந்த பக்கம் வாடா. அண்ணா உனக்கு வழி தெரியுமா? தெரியும்டா. இன்னும் எவ்வளவு தூரம் நான் போகணும்? கொஞ்சம் தூரம் தான்டா. தினேஷ், கார்த்திக் கார்த்திக், கார்த்திக் தினேஷ். எனக்கு வீடு போட்டி இருக்கு. ஸ்கூல்ல இருந்து இந்நேரத்துக்கு பசங்க வந்திருக்கணுமே. சுகந்தி, நீ இங்கே இரு, நான் பக்கத்து வீட்டுல போய் கேட்டு வரேன். தினேஷ், தினேஷ், கார்த்திக், எங்க என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து வந்து சாவி வாங்கிட்டு வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கலன்றாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப நம்ம பசங்க எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க? கொஞ்சம் யோசிக்க விடுறியா? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்னால என்னாச்சு? ஆமா, நீ மட்டும் சண்டை போட்டு வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எல்லாம் உன்னாலதான். எங்க போயிருப்பாங்கன்னு தேடி பாருங்க. ஏய், ஒருவேளை எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ? வா, சீக்கிரம் உட்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். ஏன்டா நின்னுட்ட? நான் கால்ல வலிக்குதுண்ணா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, போயிடலாம் வா. எனக்கு பசிக்குதுண்ணா. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எதுவுமே சாப்பிடலண்ணா. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து இருப்பாங்க, அவங்கள டிஃபன் வாங்கி தர சொல்லலாம். சரியா? வா. வா. சீக்கிரம் வாடா. தினேஷ், சீக்கிரம் வாடா. சிஸ்டர், சொல்லுங்க எங்க சார். அப்பாவை பார்க்க எங்க பசங்க இங்க வந்தாங்க. உங்க பசங்களா? ஆமா. இங்க வந்த மாதிரி தெரியலையே. எதுக்கு உள்ள போய் பாருங்க. சரி, சுகந்தி நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு எனக்கு எனக்கு
இருக்காங்களா? இங்க பசங்க இல்ல. ஐயோ சுகந்தி அழாத அழாத அழாத. வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாம் வா.